Hi, hello, welcome to my channel Vamsi Homeo Clinic. வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல அதிகப்படியான நச்சுக்கள் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன தொந்தரவுகள் நம்ம உடம்புல காமிக்கும், இந்த நச்சுக்களை வந்து நம்ம எப்படி முன்கூட்டியே அறிஞ்சு என்ன பரிசோதனைகள் பண்ணி நம்ம எப்படி நம்ம உடம்பை மீட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நச்சுக்கள் நம்ம உடம்புல அதிகமாக சேர்ந்துட்டாலே நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணமாதல் வரும். இப்போ உடல் உஷ்ணம் ஆகிட்டாலே நம்ம உடம்புல வந்து நச்சுக்கள் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அது இல்லாமல் இப்போ உடல் வந்து உஷ்ணம் ஆகிட்டால் நமக்கு கண் எரிச்சல், வயிற்று எரிச்சல், வயிற்று பிரச்சனைகள், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு சேரும். அப்போ வந்து அதெல்லாம் வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து உடம்புல நச்சுக்கள் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா மோஷனே போக மாட்டுது, எனக்கு வயிற்றுலாம் உப்பிக்குது, கேஸ் ட்ரபிளாக இருக்குது, மோஷன் டைட்டாக போகுது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்லாம் சொன்னாலே உடம்புல நம்ம வயிற்றில் வந்து நிறைய நச்சுக்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நச்சுக்கள் உள்ளார நிறைய சேர்ந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சி நம்ம என்ன பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டு நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஸ்கின்னில் வந்து நமக்கு வந்து ரேஷஸ்லாம் நிறைய வருது, இல்லை பருக்கள் நிறையா வருதுனாலே நமக்கு வந்து உடம்புல நச்சுக்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் இப்போ கண்ணில் வந்து நீர் வடிதல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு என்னன்னே தெரில, கண் பொங்கிக்கிட்டே இருக்குது, கண்ணுலேருந்து நீராக வடியுது, எனக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு கண் டாக்டரை பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து நச்சுக்கள் என்ட்ரு ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ நச்சுக்கள் நம்ம உடம்புல அதிகமாக சேர்ந்துட்டாலே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம உடம்புல அதிகமாக இருக்குனாலே நம்ம கல்லீரல் வந்து செயல்பாடு வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்படி கல்லீரலுக்கு செயல்பாடு கம்மியாயிட்டாலே நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் வந்து அதிகரிச்சிடும். அப்படி உஷ்ணம் அதிகரித்தாலே கண் எரிச்சல், அல்சர், வயிற்று எரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ், மோஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். நச்சுக்கள் என்ட்ரானவுடனே நம்ம வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்து தடைப்படுவதனால செரிமான கோளாறுகள்லாம் நிறையவே வரும். இப்போ குடல் இயக்கங்கள் சரியாக இல்லைனா தான் நமக்கு மோஷன் ப்ராப்ளமே வருது. அப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு டீவார்மிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த டீவார்மிங் பண்ணணும்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அதுவே ஒரு கிருமி தானே, ஒரு இன்ஃபெக்ஷன் தானே. அதாவது அதிகப்படியான நச்சுக்கள் நம்ம உடம்புல சேர்றதுனால தான் அது வருது. இப்போ பருக்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா இருக்கிற முகத்தில் வந்து திடீர்னு பருக்கள் ஜாஸ்தியாகுது அப்படின்னாலே அது நச்சுக்கள் என்ட்ராயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம அதை பார்த்துக்கணும். அது இல்லாமல் நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லேருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, தலை சுற்றல் அதிகமாகுது, மயக்கம் அதிகமாகுது, நம்ம உடல் சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு நச்சுக்கள் நிறைய இருக்குது, இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல ஜாஸ்தியாக இருக்குன்னு தேவையே இல்லாமல் நமக்கு டயர்ட்னஸ் வராது. அப்போ கல்லீரல் வந்து ரொம்ப திணறுது, வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப திணறுது, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிடுது. உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் நமக்கு பிளட் சப்ளைலாம் ரொம்ப கம்மியாகுது. அப்படி கம்மியாகிறப்ப தான் நமக்கு எலும்புகள் வந்து பலவீனமாக இருக்கிறது, நம்ம தசைகள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறது, நம்ம தசைகள் வந்து ரொம்ப பலவீனம் இல்லாமல் இருக்கிறது, சோர்வு, படுத்துக்கணும் போல் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ தூக்கம் இல்லாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து உடலில் வந்து நிறைய வந்து நச்சுக்கள் நெற்றாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எதையாவது தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கோம், மனப்பதட்டம் வர்றது, டிப்ரெஷன் வர்றது, எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ஷன்ஸ் தான் காரணம். இப்போ திடீர்னு தலைவலி வருது, குமட்டல் வருது, வாந்தி வருது அப்படின்னாலும் மூளைக்கு போகிற பிளட் சப்ளை வந்து கம்மியாகிறதுனால, மூளையில் நிறைய கிருமிகள் என்ட்ராகிறதுனால, நச்சுக்கள் அங்கே அதிகமாகிறதுனால நமக்கு வந்து தலைவலி, அந்த மாதிரியான பிரச்சனைகள், குமட்டல், வாந்தி, தலைச்சுற்றல், மயக்கம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. நம்ம சொல்லுவோம் டீடாக்ஸ் பண்ணுறோம், டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் குடிங்க, நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணிக்கங்க. எப்படி டீடாக்ஸ் பண்ணிக்கணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு நிறைய பொருட்கள் வந்து நமக்கு டீடாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. அதாவது இஞ்சி அதிகமாக எடுத்துக்கிறது, பூண்டு நிறைய எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள், பழங்கள் நிறைய சாப்பிட்றது. இந்த நவீன உலகில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறோன்னு நிறைய பழங்கள், காய்கறிகள் நிறைய சாப்பிட்றாங்க மக்கள். ஆனால் இப்படி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கிருமிகள், பலவீனம், சோர்வு இதெல்லாம் வருதுன்னா எல்லாத்துலேயும் நமக்கு கலப்படங்கள் ஜாஸ்தியாக இருப்பதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நச்சுக்கள்லாம் நம்ம உடம்புல ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு சிறுநீர் கழிக்கிறப்போ நமக்கு ஒரு எரிச்சல் வருது, யூரின் பாஸ் பண்ணுறப்போ ஒரு எரிச்சல் இருக்குது, அந்த வெஜைனாலேயோ இல்லை மேல் ஜெனிட்டல்ஸ்லேயோ வந்து ஒரு இச்சிங் இருக்குது, நமக்கு வந்து பேர்னிங் மெச்சுரேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ என்ன ஆகும்னா, நமக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அங்கேயும் நம்மளுக்கு வந்து கிருமி தொற்றுகள் அதிகமாகுது. அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அந்த கிருமி தொற்று அதிகமாகிறது வந்து கொழுப்பு
நிறைந்த தொப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேட் அதிகமாக சாப்பிட்டு நம்ம ஃபேட் வந்து நம்ம உடம்புல கிருமிகள் ஜாஸ்தியாகிறப்பவே, இந்த நச்சுக்கள் ஜாஸ்தியாகிறப்பவே தேவையில்லாத கொழுப்பு அமிலங்கள்லாம் நம்ம இடுப்பை சுற்றி சேருவதனால நமக்கு வந்து இந்த தொப்பை வந்து பெருசாகும். மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்பை வந்து அடிவயிற்று தொப்பை வந்து கொழுப்பு வந்து ஜாஸ்தியாக நிறைஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகளை வந்து நிறைய இருக்கும். நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம், சாப்பாடு செரிக்காமல் இருக்கிறது, அவங்களுக்கு டென்ஷன், டிப்ரெஷன், இந்த மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த நம்மளுக்கு வந்து தொப்பையை சுற்றி நமக்கு நிறைய கொழுப்புகள் இருக்கிறதுனால அதுவும் வந்து கிருமிகள் நச்சுக்கள் நம்ம உடம்புல ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதோட அறிகுறி தான். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் நிறைய வரும். நம்மளுக்கு ஸ்கின்னில் அரிப்பு இருக்கிறது, தோல் வறண்டு போகிறது, முடி வந்து உதிர்றது, முடி வந்து ட்ரையாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நச்சுக்கள் நம்ம உடம்புல அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதான். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் கோவப்படுவாங்க, சிடுன்னு விழுவாங்க, எல்லார் மேலே எரிஞ்சு விழுவாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காரணம் வந்து இந்த மனப்பதட்டம், டிப்ரெஷன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தலைச்சுற்றல், மயக்கம், தலைவலி, இரிட்டபிள், எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உடம்புல வந்து நச்சுக்கள் அதிகமாக சேர்ந்து நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டங்கள் கம்மியாகிறதுனால நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றது நிறைய இருக்கும். நிறைய ப்ராப்ளம், இந்த ஸ்கின் ரேஷஸ் வர்றது, நெஞ்செரிச்சல், முக்கியமாக பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கற்கள் வர்றது, பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை வர்றவங்களுக்குலாம் வந்து நச்சுக்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா டீ காஃபி எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு நம்ம உணவில் வந்து கீரைகள், பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி கலப்படம் இல்லாத பொருட்களை எடுத்துக்கிறதுனாலையும், நிறைய பருப்பு வகைகள் எடுத்துக்கிறதுனாலையும், நிறைய தண்ணி குடிக்கிறதுனாலையும், நம்ம எந்த அளவுக்கு நிறைய தண்ணி எடுக்கிறோமோ, நம்ம உடம்பை எந்த அளவுக்கு டீஹைட்ரேஷன் இல்லாமல் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து கழிவுகள் வந்து சிறுநீர் வழியாகவும் நல்லா வெளியேறிடும். நச்சுக்கள்லாம் நமக்கு நல்லா வெளியேறும். மோர் நிறைய குடிக்கலாம், இளநீர் நிறைய எடுத்துக்கலாம், கீழாநெல்லி நிறைய சேர்த்துக்கலாம், நெல்லிக்காய் சாப்பிட்லாம். அந்த நெல்லிக்காயிலலாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஜாஸ்தியாக இருப்பதனால பொதுவாகவே வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களில் ஜாஸ்தியாக துளசி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கெலாம் அதில் நிறைய இருப்பதுனால நம்ம உடம்புல இருக்கிற வைரஸ், நச்சுக்கள், பாக்டீரியாக்கள், இந்த மாதிரி வைரஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே அகல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸு, முக்கியமாக பார்த்திங்கன்னா எலும்பு பலவீனம் அடைவது, சோர்வாக இருக்கிறது, டயர்னஸ் இருக்கிறது, தலைவலி வர்றது, பருக்கள் வர்றது, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு உடல் வந்து எடை வந்து திடீர்னு அதிகரிக்கிறது, பெண்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பீரியட்ஸ் இர்ரெகுலர் வர்றது, இது எல்லாமே நம்ம உடம்புல வந்து நச்சுக்கள் அதிகமானதனுடைய அறிகுறிகள் தான். இதே எல்லாமே நம்ம அலட்சியப்படுத்தாமல் சாதாரண பிரச்சனை, இது ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படியெல்லாம் யோசிக்காமல் நம்ம ரெஸ்ட் எடுத்து சரியாயிடுச்சுன்னா ஓகே, அது வேலைப்பளு காரணமாக அந்த உடல் சோறு வரலாம். சப்போஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தும் நமக்கு சரியாகலை, எப்பொழுதுமே நமக்கு டயர்டாக இருக்குது, தலை சுற்றலாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நிறைய கழிவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம எப்படிலாம் சரி பண்ணலாம்? நம்ம உணவுகள் மூலமாகவே சரி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம உணவுகள் மூலமாகவும் சரி பண்ண முடியலன்னா இதெல்லாம் என்ன பரிசோதனைகள் பண்ணி நமக்கு என்ன வியாதி இருக்குது, என்ன நச்சுக்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு பார்த்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய மெடிசன் எடுத்தால் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த நச்சுக்களை வந்து அகற்றி நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.